ட்ரேடிங்ல ஃபிபனாச்சின்னு சொன்னா எல்லா சார்ட்லயும் லைன் போட்டு இருக்கிற இது கிடையாது. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிபனாச்சி கரெக்டா யூஸ் பண்ணா ப்ராஃபிட் பண்ணலாம். தப்பா யூஸ் பண்ணா கேபிட்டலே வைப் அவுட் ஆகும். இந்த வீடியோல ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்கலாம். நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறீங்கன்னா, இங்க ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனல் வீடியோவும் பார்க்கலாங்க. ஏன் ஃபிபனாச்சி? மார்க்கெட் ஃபிபனாச்சிக்கு ஏன் ரியாக்ட் ஆகுது? இது மேஜிக் இல்லைங்க. மார்க்கெட்டை டிரைவ் பண்றது மெஷின்ஸ் இல்லை, ஹியூமன் எமோஷன்ஸ் தான். ஃபியரு, கிரீடு, ஹெசிடேஷன்ஸ், கான்ஃபிடன்ஸ், இவை எல்லாமே பேட்டர்ன்ஸாக ரிப்பீட் ஆகும். ஃபிபனாச்சி இந்த ஹியூமன் பிஹேவியரோட நேச்சுரல் ரிதமை மெஷர் பண்ணும் டூல். அவ்வளோதான். மார்க்கெட்டு வேவ்ஸாக தாங்க மூவ் ஆகும். மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலேயும் போகாது, ஸ்ட்ரெயிட்டாக கீழேயும் போகாது. மார்க்கெட் எப்போவுமே இம்பல்ஸு, புல் பேக்கு, கண்டினியூஷன்னு, வேவ் தான் மூவ் ஆகும். ஃபிபனாச்சி என்ன செய்யுது? இந்த புல் பேக்கு ஹெல்தியாக இருக்கா இல்லையா, ட்ரெண்டு வீக் ஆகுதான்னு மெஷர் பண்ணுது. அவ்வளோதான். ஃபிபனாச்சியில் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சியில் ரொம்ப லெவல்ஸ் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு 4 லெவல் தான் தேவை. 38.2, 50, 61.8, 78.6. இந்த 4 லெவல் தெரிஞ்சால் போதும். 38.2ல ரிவர்ஸ் ஆனால் ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். 50%லாம் பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். 61.8%னா டெசிஷன் ஜோன்னு அர்த்தம். ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா இல்லையா, ரிவர்ஸ் ஆகுமான்னு மார்க்கெட் டிசைட் பண்ணும் ஏரியா அது. ஃபிபனாச்சியோட பெஸ்ட் யூஸு டைரக்ஷனல் ஆப்ஷனல் பையிங் பண்ணுறதுக்கு தான். அப் ட்ரெண்டில் இருந்தால் ப்ரைஸ் புல் பேக் ஆகி 38.2ல 50 வரைக்கும் போகும்போது கால் பை செட்டப் ரெடி. டவுன் ட்ரெண்டில் இருந்தால் புல் பேக்கில் புட் பை செட்டப் ரெடி. முக்கியமான ரூலு, ஃபிபனாச்சி டைரக்ஷன் சொல்லாது, ட்ரெண்டோட டைரக்ஷனில் மட்டும் என்ட்ரி டைமிங் மட்டும்தான் சொல்லும். மறந்துடாதீங்க. டார்கெட் செட்டிங்கு ஆப்ஷன் ட்ரேடரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ப்ராஃபிட்டை எப்போ புக் பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் இங்கே ஹெல்ப் பண்ணும். 1.272, 1.618 இந்த லெவல்ஸ் நேச்சுரலாக ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்ஸு. இன்னும் போகும்னு க்ரீடியாக ஆகாமல் சிஸ்டமை எக்ஸிட் பண்ணுறது லாங் டேர்ம் சர்வைவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிபனாச்சியோட இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா டிசிப்ளின். ரேண்டமாக என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. ப்ரைஸ் லொக்கேஷனுக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வெயிட்டிங் தான் ஸ்கில்லு. ஃபிபனாச்சி ஓவர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போது ஃபிபனாச்சி மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஃபிபனாச்சி ப்ரைஸுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் ஆப்ஷனில் டைம் டீக்கேன்னு ஒன்று இருக்குது. ப்ரைஸ் கரெக்டாக மூவ் ஆனாலும் லேட்டாக என்ட்ரினா ப்ரீமியம் மெல்ட் ஆகி போயிடும். அதுதான் சொல்கிறேன், சார்ட்டு கரெக்டு, ஆப்ஷன் லாஸு, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு, பேஷன் டெட்டு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம கான்ஷியஸாக ஸ்டெப் எடுக்கணும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணலாமா? வாய்ப்பே இல்லை ராஜா. சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஃபிபனாச்சி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ட்ரெண்ட் இல்லை, வேவ் இல்லை, புல் பேக் இல்லை, எக்ஸ்பிரி டே சாப்பில் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணால் ஃபால் சிக்னல் மேலே ஃபால் சிக்னலு. ஆப்ஷன் பையிங்க்கு ட்ரெண்டு, மொமெண்டம் மார்க்கெட் தான் முக்கியம். ஃபிபனாச்சிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ப்ரைஸ் 61.8ல டச் ஆனால் ட்ரேடு கிடையாது. ஃபிபனாச்சிக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கேண்டில் ஸ்டிக் ரியாக்ஷனு, வால்யூம் சப்போர்ட்டு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, இது இல்லாமல் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணினா ட்ராப்பில் தான் மாட்டிக்குவோம். ஃபிபனாச்சி எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. இன்னைக்கு ரியல் எக்ஸாம்பிள் நம்மளோட ட்ரேடில் எப்படி இதை யூஸ் பண்ணோங்கிறத பார்க்கலாம்.
இது இன்னைக்கோட சார்ட்டுங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் விட்டுட்டு இந்த டாப் டு பாட்டம் ஒரு ஃபிபனாச்சி போட்டிருக்கோம். அந்த ஃபிபனாச்சியில் இந்த லெவல்ஸை எப்படியெல்லாம் இது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது இதுவும் ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ரிலேட் ஆயிருக்கும். என்ட்ரி எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. டார்கெட் எப்படி போடலாம்? டார்கெட் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃபிபனாச்சியை மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா மேலே 2 பாயிண்ட் கிடைக்கும். 1.272 1.618. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.618 டார்கெட் அடிச்சிருக்காங்களா? அவ்வளோதாங்க. இப்போ ஃபிபனாச்சினா என்ன, ஃபிபனாச்சி ஆப்ஷன் பையிங்க்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷனல் வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.